வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான விருச்சிக ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026ஆவது வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வருஷமாக இருக்கும். வெளியில் பார்த்தா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள யோசனை, உணர்ச்சி, போராட்டம் எல்லாமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு தான் பொறுத்து போகணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு கட்டத்தில் மனசு சொல்லும். அந்த உணர்ச்சி தான் இந்த வருஷத்தோட தொடக்கமாகவும் இருக்கும். வருஷம் ஆரம்பத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்கும். சில நேரம் நம்ம உழைப்புக்கு மதிப்பு இல்லைன்னு தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கணக்கில் எடுத்துக்கப்படுது. வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளேயே கவனிக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுடைய பெரிய குணம் என்ன அப்படின்னா, ஆரம்பித்த வேலையை நடுவில் விடவே மாட்டாங்க. இந்த வருஷம் அந்த குணம் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். கஷ்டமான வேலை, எல்லாரும் பயப்படுற மாதிரி பொறுப்பு, இது எல்லாமே உங்கள் மேலே தான் வந்து விழும். ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலுமே முடிவில் நம்மனால தான் முடிஞ்சதுன்னு ஒரு பெருமையும் வரும். வேலை மாறணும்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் வரும். ஆனால் எல்லா வாய்ப்பும் சரியாக இருக்காது. சிலது வெளியில் நல்ல மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவசரம் வேண்டாம். எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு மனசு ஒத்துக்கிட்டால் மட்டுமே முடிவெடுக்கணும். பண விஷயத்தில் இந்த வருஷம் ஏற்ற இறங்கல் இருக்கும். வருமானமும் வரும், அதே நேரம் செலவும் வரும். குறிப்பாக குடும்பத்துக்காக மருத்துவ செலவு, வீட்டுக்கான செலவு, இது எல்லாமே பணப்பைய கசக்கும். ஆனால் நீங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாள தெரிஞ்சவங்க, அதனால் பெரிய நஷ்டம் எதுவுமே வராது. கடன் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. யாருக்காவது உத்தரவாதம் போடுறது, தேவையில்லாமல் கடன் வாங்குறது, இதில் சிக்காதீங்க. மனசு நல்லதுன்னு சொன்னாலுமே புத்தி இல்லைன்னு சொன்னால் அதை கேளுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது. குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை எல்லாரோட விஷயத்துலையுமே மனசு கணக்கும். சில நேரம் நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டீங்க. அதுவே உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும். வாழ்க்கை துணையோட உறவில் இந்த வருஷம் ஆழமும் அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே அந்த சண்டைக்கு பின்னாடி ஒரு புரிதலும் வரும். பேசாமல் ஒதுங்கறதுக்கு பதிலாக மனசில் இருக்கிறத மெதுவாக சொன்னால் உறவு வலுவாக மாறும். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் யோசனை அதிகமாக இருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு ஒரு தெளிவு மனசுக்குள்ளே உருவாகும். அந்த தெளிவோடு வர வாய்ப்புகளை பார்த்தா நல்ல முடிவு எடுக்க முடியும். காதல் அப்படிங்கிற விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உணர்ச்சி புயல் மாதிரி இருக்கும். பிடிச்சவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சில பிரச்சனையாக மாறலாம். அன்பை கட்டுப்படுத்த தெரியணும். அப்போ தான் உறவு சீராகவும் போகும். ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வருஷம் மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். வெளியில் தைரியமாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே மன அழுத்தம் சேரும். அதனால் உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுங்க. தனியாக இருக்கிற நேரத்தை எடுத்துக்குங்க. மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாரையும் நம்ப முடியாது, அதே நேரம் யாரையும் சந்தேகத்தோட மட்டுமே பார்க்க முடியாது. சரியான சமநிலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே சுலபமாக இருக்கும். மொத்தத்தில் 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளார்ந்த மாற்றம், மன வலிமை, பொறுமையின் வெற்றி, இதெல்லாமே தரக்கூடிய வருஷமாக இருக்கும். சத்தமில்லாத நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனால் அந்த முன்னேற்றம் தான் உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். வருஷத்துடைய நடுப்பகுதிக்குள்ளே வந்ததுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு கொஞ்சம் லேசாக ஆக ஆரம்பிக்கும். அப்போது வருஷம் ஆரம்பத்தில் இருந்த அழுத்தம், மனசுக்குள்ளே அடக்கி வச்ச உணர்ச்சிகள் எல்லாமே மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். சிலர் அழுவாங்க, சிலர் பேசுவாங்க, சிலர் அமைதியாக தனியாக இருப்பாங்க. எந்த வழியில் இருந்தாலுமே மனசு சுத்தமாகிற காலகட்டம் தான் இது. இப்போது வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் முக்கியமான திருப்பத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பொறுப்பு உங்கள் மேலே விழலாம். ஆரம்பத்தில் இது நமக்கு வேண்டாம்னு தோணும், ஆனால் அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் திறமையை வெளியில் தெரிய ஆரம்பிக்கும்.
மேலாளர்கள் எல்லாமே உங்களைய வேற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது எதிர்காலத்துக்கு நல்ல அடித்தளமாகவும் இருக்கும். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை இடத்துல அரசியல் மாதிரி விஷயங்கள் தொந்தரவு கொடுக்கலாம். யாரோ பேசின பேச்சு, யாரோ பரப்பின வதந்தி, இது எல்லாமே மனசை கஷ்டப்படுத்தும். ஆனால் நீங்கள் நேர்மையாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உண்மை தானாக வெளியே வரும். இந்த வருஷம் உங்களுக்கு நீதி கிடைக்கிற வருஷமாகவும் இருக்கும். வியாபாரம் பண்ணுற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று எச்சரிக்கையானதாக இருக்கும். லாபம் வரும், ஆனால் அதே நேரம் நம்பி ஏமாறுற சூழ்நிலையும் வரலாம். எல்லா ஒப்பந்தங்களையும் கவனமாக பார்க்கணும். வாய்மொழி நம்பிக்கையை விட எழுத்து உறுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த பழக்கம் உங்களை பெரிய இழப்பிலிருந்துவே காப்பாற்றும். பண விஷயத்தில் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிம்மதி வரும். முன்பு இருந்த பணச்சுமை மெதுவாக குறையும். சிலருக்கு எதிர்பாராத வருமானம் வரக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்த பணத்தை உடனே செலவு பண்ணாமல் ஒரு பகுதியாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை சொல்லும். அந்த சொல்லை கேட்டீங்க அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் உணர்ச்சிகள் ஆழமாக மாறும். முன்பு பேசாத விஷயங்கள் இப்போ பேசுகிற மாதிரி இருக்கும். பழைய சண்டை, மனக்கசப்பு இது எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பெற்றோரோட மனசு திறந்து பேசுனீங்க அப்படின்னா மனசுக்கு பெரிய அமைதியும் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உறவு இந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கத்தை கொடுக்கும். சில நேரம் சண்டை வந்தாலுமே அதுக்கு பின்னாடி அதிக புரிதலும் வரும். நீ இல்லாமல் நான் இல்லைன்னு உணர்வு ஆழமாக பதியும். பேசாமல் மனசுக்குள்ளே அடக்கி வைக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் மனசு தெளிவாகும். முன்பு இருந்த பயம், சந்தேகம் எல்லாமே குறையும். உங்களுக்கு உண்மையாக என்ன வேணும்னு புரியும். அந்த புரிதலோட வரக்கூடிய உறவு நீண்ட நாள் நிலைக்கும். காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் சற்று மென்மையானதாகவே இருக்கும். பிடிச்சவங்க கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டா பிரச்சனை வரலாம். ஆனால் அன்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் காதல் இனிமையாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் மனசு தான் முக்கியம். உடம்பு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தாலுமே மனசுக்குள்ள சோர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய நேரம் ஒதுக்குங்க. அமைதியாக இருக்கிற நேரம் உங்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லும். எல்லா போராட்டமும் வெளியில் தெரியாது. சில வெற்றிகள் உள்ளுக்குள்ளே தான் நடக்கும். அந்த உள்ளார்ந்த வெற்றியே உங்களை வலுவானவங்களாக மாற்றும். வருஷத்தோட முடிவுக்கு வர வர நீங்கள் உங்களை நீங்களே வேற மாதிரி உணர ஆரம்பிப்பீங்க. முன்பை விட அமைதியா, முன்பை விட தைரியமா, முன்பை விட தெளிவா, இது எல்லாமே உள்ளுக்குள்ள உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கும்போது உங்களை உடைக்க முடியலையேன்னு நீங்களே உணர்வீங்க. மொத்தத்தில் 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளார்ந்த குணமாற்றம், உண்மை வெளிப்பாடு, பொறுமையின் பலன் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். சத்தம் இல்லாமல் நீங்கள் வளருவீங்க. ஆனால் அந்த வளர்ச்சி ஆழமாக தான் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. எல்லா வேலைகளிலுமே கடினமாக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பலன்களையுமே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. எல்லா நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தான் உங்களுக்கு இந்த வருடம். இந்த 2026 வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு ஒரு இதை காட்டக்கூடிய ஒரு திசையை காட்டக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் இயல்பாகவே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறவங்களாக இருப்பீங்க. அந்த சுதந்திரத்துலேயும் ரொம்பவே அன்பை காட்டக்கூடியவங்களாகவும் இருக்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே இனிமையான ஆண்டாக இருக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக வேண்டிக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துலேயே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.